ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 12/10/2023 சோபகத்து வருஷம் புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி. இன்னைக்கு வியாழக்கிழமை. சித்த மரண யோகம். கார்த்தாலேருந்து சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் வரலும் சித்த யோகம், அதற்கு பிறகு மரண யோகம். இன்னைக்கு திரியோதசி. கிட்டத்தட்ட ஒரு 37லேருந்து 40 நாழிகை இருக்குது. அது ராத்திரி ஒரு 8:30-8:45 வரலும் இருக்குது. அதனால் இன்றைக்கி பிரதோஷ காலம் வேறு. வியாழக்கிழமை பிரதோஷ காலம் ரொம்பவும் விசேஷம். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோன்னா பூர்வ நட்சத்திரம். ஒரு 18 நாழி 20 நாழி, அதாவது மத்தியானம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 8 மணி நேரம் காத்தாலேருந்து மத்தியானம் ஒரு 1:30 மணி வரணும். 1-1:15 மணி 1:30 மணி வரலும் இருக்கும். அதற்கு பிறகு உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம்ன்றது உடைந்த நட்சத்திரம். அதனுடைய தலைப்பகுதி அதாவது முதல் பாதம் ஒரு ராசியிலையும், அடுத்த 3 பாதங்கள் அடுத்த ராசியிலையும் இருக்கும். அதனால் சந்திர பகவான் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7-7:30 மணிக்கு மேலே கன்னியா ராசிக்கு பிரவேசம் பண்ணுவார் சந்திர பகவான். சரி, இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால 1:30-3 ராகு காலம், 6-7:30 யமகண்டம், 9-10 குளிகை, சூலம் தெற்கு பக்கம். அதற்கு ஒரு ட்ராப் தைலம் மட்டும் தலையில் வச்சுன்னு போங்க. அதனால் வார சூலையினுடைய பரிகாரமாக அதை சொல்கிறேன். இன்றைக்கி நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது 6லேருந்து 7, 7லேருந்து 8, 1லேருந்து 2, 4லேருந்து 5 இந்த குரு மற்றும் சுக்கிர ஹோரைகள் ரொம்பவும் ஏற்றமாக இருக்கும். சரி, இன்றைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். கோல்சாரத்தில் இன்னைக்கு 12ஆம் தேதி மேஷ ராசியில் குரு பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் சிம்மத்திலையும், சுக்கிர பகவானோட சேர்ந்து சந்திர பகவானும் சாயந்தரம் 7:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு கன்னிக்கு போகிறார். கன்னியில் கேது, சூரியன் மற்றும் புதன். துலாத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான், சனி பகவான் மகரத்தில் வக்ரகதியில் இருக்கார். மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். ஏன்னா இப்போ ராகு கேத்து பயிற்சி 8ஆம் தேதி ஆகிடுத்து. இப்போ 12ஆம் தேதி இன்றைக்கி நல்ல ஒரு மாறுதல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராகு கேத்துக்கு உண்டான எளிய பரிகாரங்களும் சொல்லி நான் போட்டிருக்கேன், பாருங்கள். சரி, இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைக்கி மகர ராசிக்கு சாயந்தரம் ஒரு 7-7:30 மணி வரலும் இருக்குது. ஏன்னா உத்தரம் 1ஆம் பாதம் வரலும் சிம்மத்தில் இருக்கார் சந்திர பகவான். அதற்கு பிறகு கும்பராசிக்கு இருக்கும். அதனால் இன்றைக்கி முக்கால்வாசி நாள் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஏதாவது தேவையில்லாமல் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. அதை தவிர எந்த ஒரு இதுவும் அதாவது என்ன சொல்கிறது, ஏதாவது ஃப்ரீயாக கிடைக்கிறது அப்படின்ட்டு கார்டு ஸ்வைப் பண்ணுறது, எனக்கு இப்போ 1000 ரூபா வருது, அதனால் இந்த நம்பரை போட்டால் இந்த வெப்சைட்டில் போய் எடுத்துக்கலாம், இதெல்லாம் போனீங்கன்னா உங்கள் பைசா எல்லாமே போடும். அதனால் அந்த மாதிரி சைபர் கிரைம் மாதிரி ஏதாவது மாட்டின்றோம். அதனால் தேவையில்லாத விஷயங்கள் இன்றைக்கி போகாதீங்க, பொறுமையாக இருக்கும். நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகத்திக்கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டை கொடுத்துட்டு போகும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். சரி, இன்றைக்கி பார்த்தோன்னா பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவபெருமான் அந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு கழுத்தோடு அந்த விஷம் நின்று அந்த இது உடலில் பரவாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு பார்வதி தேவியார் பிடிச்சதாகவும், அந்த காலகட்டத்தை சிவபெருமானுடைய உடம்பு எரிச்சல், அந்த அனல்லாம் இது பண்ணும்பொழுது அந்த நர்த்தனம் ஆடினதாகவும், அந்த காலகட்டத்தில் எல்லா தேவர்களும் அவர்களை புகழ்ந்து பாடி, ஏன்னா உலகத்தையும் தேவர்களையும் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்குன்னு பண்ண ஒரு விஷயம்ன்றதுனால இந்த நாளை ரொம்பவும் மிகவும் பிரதோஷ காலத்தை மிகவும் ஏற்றமான நாளாக கொண்டாடுறோம். இது எதனால் கொண்டாடுறோம் அப்படின்னா, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஒரு பிரதோஷ காலத்தில் வேண்டிட்டு நம்ம அதாவது உபவாசம் இருந்தோமே ஆனால் சாப்பிடாம, அதற்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றமான பலன் இருக்கும். பொதுவாகவே உடல் நலம் குறித்த இல்லைன்னா பொருள் நலம் குறித்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பிரதோஷ காலத்தில்
அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக வந்து நந்தீஸ்வரருடைய கொம்பின் வழியாக அந்த சிவனுடைய ஆரத்தி, அதுவும் வந்து சாயந்தரம் 5:45லேருந்து 6:15 மணி வரும். பொதுவாகவே பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடியது சாயந்தரம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 மணி அதிலிருந்து ஒரு 6:30 மணி வரலும் இருக்கும். இருந்தாலும் வந்து 5:45லேருந்து 6:15 வரலும் வந்து ரொம்ப அந்த தீபாராதனை டைம். அதில் வந்து கலந்துட்டு கண்டிப்பாக வந்து பிரதோஷம் பார்த்து முடிச்சுட்டு அந்த பிரசாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கணும். அந்த மாதிரியான ஒரு இது இருக்கணும், உபவாசம் இருக்கணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பிரதோஷம் வரக்கூடிய காலகட்டத்தில் இது வந்து வேண்டின்னு இருப்பாங்க. அதாவது கஷ்டங்கள் போகணும், அந்த மாதிரி பண கஷ்டம், மன கஷ்டம், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் போகிறது அப்படின்னு வந்து ஒரு ஆண்டாண்டு காலமாக நம்பி அது மாதிரியாக போயின்னு இருக்கு. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 12/10/2023. என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்து இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நான் ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். எனக்கு உண்டான சார்ஜஸ் என்ன அப்படின்றதையும் போடுறேன். அதன் மூலியமாக உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை போட்டிங்களே ஏன்னா கண்டிப்பாக வந்து அதற்கு உண்டான ஜாதகத்தை போட்டு டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணி உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள், எளிதான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது சொல்லக்கூடியது பொதுவாகவே தினப்பலன், மாதப்பலன், வாரப்பலன் இது எல்லாமே பார்த்தாலேனால் கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது. உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் கோச்சாரத்தில் இருக்கக்கூடியது பலன்கள் ரொம்பவும் நல்லபடியாக இல்லைன்னா கூட நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இன்றைக்கு வந்து 12/10/2023 வியாழக்கிழமை. இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ ராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். சமசப்தமத்தில் சந்திர, அதாவது குருமங்கள யோகம் வருது. நல்ல ஒரு ஏற்றம். இன்ஃபேக்ட் வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இன்றைக்கி. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் வேறு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு இப்போ வந்து IVF அதெல்லாம் செட்டில் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு திருமண யோகம் வந்தாச்சு, கவலைப்பட தேவையில்லை. இன்னும் இப்போ 25 தேதி ஆகிடுத்து. இன்னொரு 5 நாள் தான் ஜாதக பரிவர்த்தனையை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போய் பொண்ணு பார்க்கறதுலாம் ஐப்பசி மாதத்தில் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிடலாம். பொதுவாகவே தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலமாக இந்த காலம் அமைய போகிறது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் ராமர் கோவில் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி சந்திர பகவானும் சேர்ந்திருந்து அதீத சுபத்துவமானது. உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி, உங்களுடைய ராசியின் அதிபதி 2 பேருமே வந்து 4ஆம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி வந்து எந்த ஒரு தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கிட்டேருந்து ஒரு ₹1 காசு வாங்கிட்டு போங்க, அது பன்மடங்காக பெருகக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிராளிகளே இல்லாத நிலைமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. தாயாருக்கு ஒரு நல்ல நெய் விளக்கு போடுங்க. கையில் குங்குமம் கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார். அதை தவிர வந்து திக்பலம் பெற்றிருக்கார். அதாவது திக்பலம் இல்லை, கேந்திரத்தில் இருக்கார். அதை தவிர 4ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறது நல்ல ரொம்ப விசேஷம். படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். இன்றைக்கி பார்த்தோம்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். இன்றைக்கி பார்த்தோம்னா 4ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். ராத்திரி ஒரு 7-7:30 மணிக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். சந்திர பகவானை பொறுத்தவரைக்கும் அதிவேகமாக செல்லக்கூடியவர்களும் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அதீத சுபத்துவம் பெற
குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குதூகலம் இருக்கும், பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும், பொலைட்டாக பேசி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி 3ஆம் இடத்துலையும் சந்திர பகவான் போகிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அது இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்க, சிவபெருமானை வேண்டிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியிலேயே சுக்கிர பகவான் குரு பகவானுடைய பார்வை எல்லாம் நல்ல ஏற்றமாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கா, வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். இன்றைக்கி சிறு சிறு செலவுகள் வரும், குடும்பத்திற்குன்னு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றமான நாள். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், எதிரிகள் இல்லாத நிலை இருக்கும், கடன் புதுசாக வாங்குவீங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம் பக்கத்தில் வந்து சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க. சூரியனுக்கு உண்டான க்ஷேத்திரமே அது. போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. கன்னிராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. 12ஆம் இடம் அதீத சுபத்துவம் பெறுறது, பணவரவு அபரிமிதமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதாவது நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வர வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவில் போயிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதனே 11ஆம் இடத்துல சந்திர பகவானோட சேர்ந்து இருக்கார். நினைத்தது அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். சப்தமத்தில் குரு பகவான், கேது பகவானும் ராகு பகவானும் மாறிட்ட வேறு. அதனால் திருமணத்திற்கு உண்டான யோகம் வந்துருத்து. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் திடீர் பணவரவு இருக்கும். எதிராளிகள் அற்ற நிலை இருக்கும். ராகு பகவான் 6ல் இருக்கிறது பெரிய விசேஷம். திடீர் பணவரவு வரும். எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டியில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஷோலிங்கரில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி, விசாகம், அனுஷம், கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல குருமங்கள யோகத்தில் இருக்கார். அதாவது ஏதாவது பணம் வாங்குறது, அதாவது லேண்டு விஷயமா, புரோக்கரேஜ் அந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம். ஜல்லி, மண், கல் இதெல்லாம் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ரத்த முகாம், ரத்த தானம் அந்த மாதிரியான ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைக்கி சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் போகிறது பெரிய விசேஷம். பணம், அதாவது 9ஆம் அதிபதி 10, 11 போய் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர 9, 10 அதிபதிகள் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம். இது என்ன ஏற்றம் அப்படின்னா தொழில் மூலியமாக வரக்கூடியதை நீங்கள் பொது காரியங்களுக்கு செலவிடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு புதிய கௌரவம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ராமேஸ்வரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். தனித்த குருவாக இருக்காரு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. 5ஆம் அதிபதியும் வந்து அவரை பார்க்குறார். பெரிய ஏற்றமாக இருக்குது. 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் அதிபதி பார்க்குறார் 5ஆம் இடத்த. பெரிய ஏற்றம். 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கார். அதனால் வெளிநாட்டு போகக்கூடிய பிராப்தம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால புதிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. 11ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. ரியல் எஸ்டேட் மூலியமாக திடீர் பணம் வரும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 9, 10 போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இப்போ வந்து 9, 10 அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். பெரிய இது, அதாவது தர்மகர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை மாலை போடுங்க. அதாவது இந்த இதில் வலசரவாக்கம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க.
மகர ராசி உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் வக்கரகதியில் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 7:30 மணி வரலும் சந்திராஷ்டம காலம். இப்போ பொறுமையாக இருக்கிறது நல்லது. சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுறது நல்லது. எதுக்காக இந்த 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரைகிறத இவ்வளோ பெருசாக பேசுகிறோம்னா, எப்பொழுதுமே 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம். அதாவது இந்த திருட்டு பொருள் கிடைக்கிறது, திருடுனா மாட்டிக்கிறது, அதாவது 8-12 தொடர்பு வந்துடுத்தோம்னா மறைந்து இருக்கக்கூடிய கட்டாயம் வரும். அது தவிர வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த காலகட்டத்தில் லாஸ் அதிகமாக வரும். 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சம்மந்தப்படும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடக்கும். ஆனால் அதில் ஒரு நல்லது என்னென்னா, திடீர் பண யோகம் வரும். அது எப்படின்னா இன்சூரன்ஸில் வரும், ஷேர் மார்க்கெட்டில் வரும். உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து அந்நிய மூலதனம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் அது 8ஆம் இடத்துல போய் மறையக்கூடிய கிரகங்களை பொறுத்தது. சந்திர பகவான்னு சொல்லக்கூடிய ஒரு மனோ காரகன்றதுனால அவர் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். பொதுவாகவே 8ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதில்லை. மறைந்திருக்கிறது அந்த அளவு நல்லதில்லை. ஆனால் நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேதுவோ, சனி பகவானோ இவெல்லாம் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது, செவ்வாய் பகவான் மறைஞ்சிருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். சாயந்தரம் 7:30 மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சந்திர பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறதும் 10ஆம் இடத்தில் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வீடு மனைக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை வணங்கோ, கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்க இன்னொரு ஒரு 20-25 நாளில் அதாவது அடுத்த மாதம் ஐப்பசி மாதத்தில் நிவர்த்தி ஆகிடும். 7.5 சனியில் இருக்கீங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். பணவரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது. 2ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறதுனால. கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 7:30 மணிக்கு மேலே சந்திராஷ்டம காலம் வேறு. பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் சப்போர்ட் பண்ணுறேன்னு போய் அதில் போய் மாட்டிக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். கையில் ஒரு டார்க் ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. மீன ராசி புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இவ்வளோ நாள் ராகுவோடு சேர்ந்திருந்தார். அதனால் கொஞ்சம் சுபத்தன்மை கம்மியாக இருந்தது. பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும், உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஏன்னா கேது பகவான் 8ல் இருந்தார். இப்போ சப்தமத்தில் கேது பகவான் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அதாவது அன்பிலீவபிள் திங்கிங்னு சொல்லுவா இல்லையா, அன்பேரலல் திங்கிங்னு, அதாவது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படிலாம் சொல்லுவாள். அதாவது எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக யோசித்து கொண்டு இருப்பவர்களை விட்டு வேறு மாதிரியாக யோசித்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்துல ராத்திரி ஒரு 7:30 மணிக்கு விடுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் சுபப்படுறதுனால கண்டிப்பாக புதிய வேலை, தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குரு பகவானாலும் பார்க்கப்படுறது. கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு இது வரும். இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. உடல் நலத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்த கேது பகவானோட 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நல்லது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் எதிர்பாலனத்தின் மூலியமாக ஒரு பிரச்சனையை உருவாக்குவார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் பண வரவுக்கு கம்மி இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். கையில் ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.